கிரியுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்ற நபர் ஒருவர் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் குறித்த நபர் வைத்திருந்த பணத்தொகையும் காணாமல் போயுள்ளது. கடந்த 24ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் தொடர்ந்து 5 நாட்கள் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 24ஆம் தேதி குறித்த நபர் தன்னுடைய தம்பிக்காக பிரிதொரு தரப்பினருக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்காக கிரியுள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளார். இதன் போது அவருடைய பணப்பையில் 30,000 ரூபாய் பணமும் இருந்துள்ளது. இந்த நிலையில் அங்கிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடுமையான போதையில் இருந்ததாகவும் முறைப்பாடு செய்ய சென்ற தன்னை போதைப்பொருள் வியாபாரி என கூறி முறைப்பாட்டினையும் எடுக்காமல் கடுமையாக தாக்கியதாகவும் பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார். மேலும் முறைப்பாடு செய்வது என்றால் வேறு ஏதாவது போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்யுமாறு குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதிக்கப்பட்ட நபரை அச்சுறுத்தியுள்ளனர். மேலும் நீ ஒரு போதைப் பொருள் பாவனையாளரா என கேட்டு மீண்டும் மீண்டும் கொடூரமாக தாக்கியதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தன்னை இதோடு கொன்று விடுவதாகவும் தன்னால் முடியாத நிலையில் தண்ணீர் கேட்டபோது கழிவறையில் இருக்கும் குழாயில் தண்ணீரை பிடித்து அருந்துமாறு தன்னை துன்புறுத்தியதாக பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் தாக்குதலை தாங்க முடியாமல் சிறை கூட்டுக்குள் தான் மயங்கி விழுந்ததாகவும் அதன் பின்னர் வலி தாங்க முடியாமல் கத்தி கூச்சலிட்ட பின்னர் தான் தன்னை வைத்தியசாலைக்கு போலீசார் அழைத்துச் சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்ய வந்த சமயம் 30,000 ரூபாய் பணம் வைத்திருந்த நிலையில் போலீஸ் நிலையத்தில் வைத்து அதிலிருந்து 25,000 ரூபாய் பணம் காணாமல் போனதுடன் 5,000 ரூபாய் பணம் மாத்திரமே மிகுதியாக இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட நபர் கூறியுள்ளார். குறித்த 30,000 ரூபாய் பணம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வாங்குவதற்காக வைத்திருந்த பணம் என்றும் தேங்காய்கள் பறித்து கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தான் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற போது மதுபோதையில் இருந்த போலீசார் காரணமே இன்றி தான் கடுமையாக தாக்கப்பட்டமைக்கு நீதி கோரியும் காணாமல் போன தன்னுடைய பணத்தினை மீள தருமாறு பாதிக்கப்பட்ட நபர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் சம்பவம் இடம்பெற்ற பின்னர் கிரியுள்ள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாதிக்கப்பட்ட நபரின் வீட்டுக்கு சென்று அவருடைய மனைவியிடம் சமாதானம் பேசியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தங்களுக்கு குடியிருக்க நல்லதொரு வீட்டினை கட்டிக்கொள்வதற்கான உதவிகளை செய்வதாக போலீசார் தெரிவித்ததுடன் காணாமல் போன பணத்தினையும் மீள பெற்றுக் கொடுப்பதாகவும் தேவையான அனைத்தையும் செய்து தருவதாகவும் உறுதி அளித்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிகமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என தன்னுடைய மனைவியிடம் போலீஸ் பொறுப்பதிகாரி கோரிக்கை விடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார்.